இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்குச்சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் முன் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. அதாவது ஒரு 2 விதமாக, இது வரைக்கும் யாரும் சொல்லாத விதமாக நம்ம வந்து ஒரு 2 விதமாக ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்ற சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்டாக் செலெக்ஷனை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா என்எஸ்சி இந்தியா அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ரிசோர்ஸஸ் அப்படின்ற ஒரு பேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல டேப் இருக்கு இல்லையா. ஸோ இதில் டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்துடும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் பவ் காப்பி இருக்கும். இது வந்து ஈக்விட்டிக்கு உண்டான பவ் காப்பி. ஆக்சுவலாக நம்ம வந்து எஃப்என்ஓவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த பேஜ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி 14ஆம் தேதி அரௌண்டு மணி ஒரு 5:30 தான் ஆகுது. இன்னும் பவ் காப்பி அப்டேட் ஆகலை. ஸோ ரிப்போர்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ தட் நான் நேற்று 13ஆம் தேதியோட ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறேன். ஸோ அப்படியே ஸ்கால் டவுன் பண்ணிங்கன்னா எஃப்என்ஓ UDIFF காமன் பவ் காப்பி ஃபைனல் ஜிப்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஃபைலை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸல் ஃபைல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபார்முலா போடணும். அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இதே மாதிரி ப்ரீவியஸ், அதாவது நம்ம இப்போ கரண்ட்டாக பவ் காப்பியில் இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸ் மைனஸ் லோ ப்ரைஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் இன்டு 100 டிவைடட் பை மறுபடியும் லோ ப்ரைஸ். இது எதுக்கு அப்படி போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பர்டிகுலர் டேல எவ்வளோ வொலாட்டிலிட்டி இருந்தது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருங்க. சில இதில் வந்து உங்களுக்கு எரர் வர்ற மாதிரி காமிக்கும். அது ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அதில் சில இதெல்லாம் 0 இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம இன்னும் ஃபில்டர் பண்ணலை. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபார்முலாவை போட்டதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா, மேலே டாப்பில் இந்த இடத்துல கிளிக் பண்ணி டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் வந்துடும் எல்லா காலம்லேயும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல காலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் அன்செக் பண்ணிவிட்டு STF அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். STF அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டாக் ஃபியூச்சர்னு அர்த்தம். STO அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன் அர்த்தம். IDF அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர். IDO அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அர்த்தம். ஸோ அதில் நம்ம STF சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றோம். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரானுலஸே ஒரு 3 இருக்குது. ஸோ இதேமாதிரி கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக சில சிம்பிள்ஸ் வரும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டே 3 மாதத்துக்கு 3 கான்ட்ராக்ட் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜே காலம், இந்த ஜே காலத்தில் ஃபில்டர் போயிட்டு பிப்ரவரி மார்ச் எல்லாம் எடுத்து விட்டு கரண்ட் மந்த், அதாவது ஜனவரி மந்த் இதை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் ஸ்டாக்ஸ் தான் வரும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே எரர் இல்லாத மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கலர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்டாக் ஃபில்டர் ஆகிட்டு வரும். இது வந்து நமக்கு மேக்ஸிமம் 7 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய, 7 கூட அதிகம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8க்குள்ளே இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். இருந்தாலும் 7, ஒருவேளை சில டைம் உங்களுக்கு 8க்குள்ளே 2 ஸ்டாக் தான் வருது அப்படின்னா நீங்கள் 7.5க்குள்ளே இருக்கக்கூடிய லிஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 8க்குள்ளே இருக்கிற ஸ்டாக் மட்டும் பார்க்குறோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் 5 என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அப்படியே ஹைட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஹைடு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ ATGL, Hind Copper, HFCL, Birlasoft, Lodha and Angel One, இந்த 4-5 ஸ்டாக் தான் நமக்கு வந்து செலக்ட் பண்ணுறோம். அதாவது நல்ல வொலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ன்றதை நம்ம பிக் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம 13ஆம் தேதி பவ் காப்பி எடுத்திருக்கோம். ஸோ தட் 14ஆம் தேதி அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்.
ஏடிஜிஎல் அப்படின்ற ஒரு ஸ்டாக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க 14ஆம் தேதி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட். இன்னும் நீங்கள் இதில் கண்டிஷன்ஸ்லாம் போட்டுக்கலாம், லைக் சிபிஆர் போட்டுக்கலாம், இல்லை மூவிங் ஆவரேஜ். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கை பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல், அதாவது உங்களோட அக்யூரசி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 620 ஓப்பன் ஆகி ஐ வந்து 710, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட 90 பாயிண்ட் ரேலி போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 665 உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஸோ ஹிண்டு காப்பர் எடுப்போம். ஸோ ஹிண்டு காப்பர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் ஒன் மோர் திங், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டு காப்பரில் வந்து எனி ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சிபிஆருக்குள்ளே மாட்டிச்சு. ஆக்சுவலாக வந்து ப்ரீவியஸாக பார்த்த ஸ்டாக் சிபிஆர்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருந்தான். ஸோ தட் அது நல்லா போயிருந்தது. இது ஆக்சுவலாக சிபிஆருக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டாக்கை பிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கா அப்படின்றதையும் தெளிவாக நம்ம பார்க்கணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இவன் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த ஏரியா இல்லையா? ஸோ இந்த ஏரியா தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் 5 மினிட்ஸில் போயிடலாம், சிபிஆர் எடுத்துடலாம். ஸோ ஓப்பன் ஆகிட்டு அவன் எவ்வளோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 219 230 போயிருக்கான். ஸோ 218 230 அப்படின்றது இந்த ஸ்டாக்குக்கு பெரிய மூவ்மெண்ட் தான். ஏன்னா 200 ஸ்டாக்குக்கு 1% மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சா கூட 2 ரூபா தான் மூவ் ஆகும். பட் இது கிட்டத்தட்ட 11 ரூபா கிட்ட மூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். எக்ஸாக்டாக அந்த கேப் வரைக்கும் போயிட்டு, அதாவது இந்த பிரேக் அவுட் லெவல் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நேற்று நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கான் இந்த ஜோனில். ஸோ அந்த பிரேக் அவுட் வரைக்கும் டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. எனிவே நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். HFCL பார்க்கலாம். இங்கே ஒன்று கவனிச்சிங்கன்னா இது 12 இருக்குது. ஸோ தட் நல்லாவே போயிருக்கு. கொஞ்சம் 10க்கு உள்ளே வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம், நம்ம HFCL என்னாச்சுன்றதை பார்ப்போம். HFCL உங்களுக்கு சூப்பராக மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 94 ரூபாயிலிருந்து 98 ரூபா அப்படின்றது 4 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. 90 காசு தான், ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா 90 காசு தான். பட் இவன் 4 ரூபா மூவ் ஆகிருக்கிறது ஒரு ரியலி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கை நீங்கள் இன்னும் கூட டியூன் பண்ணலாம். அதாவது 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கு, 150 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்கில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிர்லா சாஃப்ட் பார்ப்போம். பிர்லா சாஃப்ட் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருந்திருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் டேவோட லோவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அழகாக ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் கூட சொல்லலாம். ஸோ அழகாக பிரேக் அவுட் கொடுத்து சூப்பராக போயிருக்காங்க. 520 538 ஆல்மோஸ்ட் 540 ஒரு 20 பாயிண்ட் ரேலி கிடச்சிருக்கு. ஸோ சிபிஆர் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துட்டு டே லோவில் சப்போர்ட் எடுத்து அண்ட் பிவோட் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க பர்ஃபெக்டாக அப்படின்றது தெளிவாக தெரியுது. அண்ட் லோதா அப்படின்றது என்னன்றதை பார்ப்போம். மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ நல்ல ஃபால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னும் நமக்கு டியூன் பண்ணணும் அப்படின்னா சிபிஆர் ஜோனுக்கு கீழே இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் டேவோட லோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ தட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கி வந்திருக்காங்க. பட் இந்த ஸ்டாக்குக்கு 1200 ஸ்டாக்குக்கு இவ்வளோ சின்ன மூவ்மெண்ட் வந்து பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த லெவலில் இருந்து, அதாவது சிபிஆர் டு சப்போர்ட் லெவல் அப்படின்றது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1560 1535 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். ஓகே, அப்புறம் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்றும் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் டே லோ கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு ஸ்டாக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி L4க்கு கீழே, அதாவது இது கேமராவில் போய் ஓட்டுங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் போயிருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 2400 2273 அப்படின்றது பெரிய ஃபால். அண்ட் அகைன் இங்கே எடுத்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆயிருக்கான். ஸோ இது என்ன சப்போர்ட் லெவல் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் லைக் தட், ஏன் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆச்சு அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு 1 ஹவரில் 2 ஹவரில் 4 ஹவர்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருந்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி ப்ரீவியஸாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கான். மேபி இதை கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் பார்க்கும்போது அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கிறது தெளிவாக தெரியும், ரைட்? ஸோ மார்க்கெட் இறங்கி வந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் இறங்கி வந்திருக்கு அண்ட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் சஸ்டெயின் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இது உங்களுக்கு ஒரு விதமான ஸ்டாக் செலெக்ஷன், அதாவது நல்ல ஒரு ஹை வொலாட்டிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இன்னொன்று, இவங்களே NSE வெப்சைட்லேயே வந்து நம்ம இன்னும் ஆனுவலைஸ்டு வொலாட்டிலிட்டி மூலமாக நம்ம வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதே பேஜில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதே டெரிவேட்டிவ் பேஜில் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் பாருங்க, மந்த்லி ரிப்போர்ட் ஆர்கைவ்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் F1 டெய்லி வொலாட்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி 14, நான் நேற்று 13ஆம் தேதி டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு காலம் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் காலம், அதாவது அண்டர்லையிங் அனலைஸ்டு வொலாட்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும்தான். ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து எப்படி பிக் பண்ணணும் அப்படின்னா இது அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் போடுங்க, டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து ஹெச் காலமில் வந்து இதுதான் நம்மளோட காலம். ஹோம் பேஜ் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது அபவ் 5 இருக்குது பார்த்தீங்களா. அபவ் 5க்கு மேலே இருக்கிறதெல்லாம் 0.5க்கு மேலே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாக். அதாவது நமக்கு கிட்டத்தட்ட 30 ஸ்டாக்கு ஃபில்டர் ஆயிருக்கு, 29 ஸ்டாக்கு ஃபில்டர் ஆயிருக்கு. அபவ் 5 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 29 ஸ்டாக் வந்து நமக்கு ஃபில்டர் ஆயிருக்கு. ஓகே, என்னென்ன ஸ்டாக்னா இங்கிருந்து நமக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம டியூன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில்டரில் போயிட்டு நம்பர் ஃபில்டர் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். அதாவது 150 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் 29 ஸ்டாக்ல இருந்து நம்ம 22 ஸ்டாக்காக கம்மி பண்ணிட்டோம். இன்னும் கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் லைவில் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாக் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற கண்டிஷனில் அது மேட்ச் ஆகலை அப்படின்றதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு எவ்வளோ போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இன்றைக்கி அதானி போர்ட்ஸ் எடுப்போம், அப்படியே ரிவர்ஸில் வருவோம். என்னாச்சு, ஏன்னா 13ஆம் தேதி ரிப்போர்ட், ஸோ தட் நம்ம அதானி போர்ட்ஸ் எடுக்கிறோம். சூப்பருங்க, நல்ல ஒரு பிரேக் அவுட். ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் சிபிஆர் அண்ட் H4, அதாவது கேமரா H4க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, ரெண்டாவது கேண்டிலும் க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் அதோட ஹைக்கு மேலே என்ட்ரி. இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னா கூட ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் சூப்பராக போயிருக்கு. நல்ல ஒரு ரேலி கொடுத்து போயிருக்காங்க அதானி போர்ட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர் ஃபெர்டிலைசர் என்னாச்சுன்னு பார்ப்போம். சேம்பர் ஃபெர்டிலைசரும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிபிஆருக்கு மேலே சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 68லேருந்து 78 அப்படின்றது 10 பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பாலிசி பஜார்லாம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டாக் இல்லையா. ஸோ பாலிசி பஜார் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, H4 வரைக்கும் போயிருக்காங்க. நேத்தோட லோ கிட்ட சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1700லேருந்து 1770 வரைக்கும் போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ரேலி தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்டே இருக்கிறதுனால இதில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கிறத அவாய்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் சேம் இன்சைட் பிவோட் இன்சைட் ஜோனில் மாட்டிக்கிச்சு நம்மளோட ஸ்டாக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ சப்போர்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா இல்லை சிபிஆர் ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் மாட்டிக்கிச்சு. எப்படி இருந்தாலும் டேவோட லோவில் சப்போர்ட் எடுப்பான், திருப்பி வந்து பிவோட்டில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம அவாய்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்போம். JSW எனர்ஜி அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே நம்ம பை என்ட்ரி எடுத்திருப்போம் இல்லையா, இந்த ஹை கேண்டிலுக்கு மேலே. as per சிபிஆர் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த ஹைக்கு மேலே பை என்ட்ரி எடுத்திருப்போம். எஸ், இந்த சிக்னல் கேண்டில் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸாக இருந்திருக்கும். ஸோ இங்கே தான் ட்ரிகர் ஆயிருக்கு, ஸ்டாப் லாஸ் அடிக்கல. அண்ட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துருக்குங்க. 42லேருந்து 55 அப்படின்றது 10 பாயிண்ட் உங்களுக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக் செலெக்ஷன். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பாருங்கள், இன்னும் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், எப்படிலாம் நெக்ஸ்ட் டேயில் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளோட அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா February 17ஆம் தேதியிலிருந்து நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 15 நாள் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் வீடியோவோட லிங்க் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. அது ஓல்டு வீடியோ தான், பட் டாபிக் என்னென்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அக்டோபர் பேட்சுக்காக போட்ட வீடியோ, பட் அதே தான் கண்டென்ட் ஒன்று தான். ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபீஸ் 6500 தான் வரும். ஸோ இது ஒன் டைம் ஃபீஸ் தான். நீங்கள் லைஃப் டைம் உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, லைஃப் டைம் நீங்கள் கோர்ஸ் எத்தனை வாட்டி வேணால் அட்டன் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது மார்க்கெட்டில், நான் ரொம்ப பேசிக்காக இருக்கிறேன் அப்படின்றவங்கள எண்ட் ஆஃப் த செஷன் 15ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் லெவலுக்கு எப்படிலாம் நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு உங்களை டியூன் பண்ணி கொண்டு போகிறது தான் இந்த கோர்ஸு. அது மட்டும் இல்லை, நிறைய ஆப்ஷன் செல்லிங்ஸ் வீடியோஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 வீடியோ போட்டிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் 15 நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே கவர் ஆகிடும். டெக்னிக்கல் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ், ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட், அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் பண்ணுறது எப்படி,
டீகோட் பண்ணுறது எப்படி என்ட்ரி எக்ஸிட்டெல்லாம் எடுக்கணும் ஆப்ஷன்ஸில் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம வந்து இதில் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே உங்களோட ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இது வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஸ்ட்ராட்டஜி பார்ட் அப்படின்றதெல்லாம் பெருசாக நம்ம பார்க்கல, கவர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்டை உங்களோட ஸ்ட்ராட்டஜிலே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட அக்யூரேசி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? டெலிகிராமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.